வா, காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. காயின்னு வாங்காதா? காயின் வாங்குறாங்களா? காசு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் நாங்கள் வந்து சடன்லி பிளான் பண்ணோம் திருச்செந்தூருக்கு. போயிட்டு அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு எர்லி மார்னிங் சுவாமி தரிசனம் பண்ணலாம்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஒரு வேண்டுதல் ஒன்று இருந்தது, அது வந்து தட்டி போச்சு, தடங்கலாயிட்டே இருந்துச்சா, அதான் சரி ஃப்ரைடே போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் ட்ரெயினில் தாங்க போனோம். எங்கள் ஊர்லேருந்து பேசஞ்சர் ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் அட்வான்ஸாகவே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். போயிட்டு இது வந்து நம்ம என்றைக்குமே வந்து நாங்கள் லாங் டைம் பிளான் போட்டு பண்ணினோம்னா எதுவுமே நடக்காது. ஸோ சடன்லி பிளான் போட்டு பண்ணோம் அப்படின்னா தான் அது என்னமோ தெரில, எங்களுக்கு குருட்டம் போக்கலனாலும் அது நடந்துடும் பார்த்துக்கோங்க. நான் வீட்டில் இருந்தே வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி, அப்புறம் புளியோதரை, துவையல், ஊறுகாய், அப்புறம் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பெரக்கி போட்டு கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு அப்போது ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு என்னென்னா ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பீச்சில் ஸ்டே பண்ண ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ நைட்டு டைமு என்னடா பண்ண அப்படின்னு யோசனை பண்ணோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரி, நம்ம முருகர் இருக்கார்ல, எதுனாலும் அவர் மேலே பாரத்தை போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ட்ரெயினில் கிளம்பியாச்சு. ட்ரெயினில் போகும்போதே இஷானி என்ன பண்ணுனான்னு பார்த்தீங்களா, எல்லா பிள்ளைங்களும் டாய்ஸ் எடுத்து வைப்பாங்க, ஃபோனில் கேம் விளையாடுவாங்க. ஆனால் என் பாப்பா வந்து A4 ஷீட் 4 எடுத்து வச்சுக்கிட்டா. போகும்போதே தமிழ், சயின்ஸு, அப்புறம் எனக்கு அவங்க அப்பாட்ட வந்து அப்பா எனக்கு நீங்கள் சம் போடுங்க நான் செய்கிறேன் அப்படின்ட்டு, அப்புறம் உட்காந்து மேக்ஸு அவங்க சம் போட்டாங்க. அவள் அதை தாங்க உட்காந்து எழுதிட்டு இருந்தா. அப்புறம் தமிழை எழுதினா. அப்படியே ஜாலியாக போயாச்சு. ஜாலியாக போயிட்டு அங்கே எங்கள் ஊர் தாமிரபரணி ஆறு சூப்பர், எல்லாம் பிள்ளைங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்படியே நாங்கள் அவளும் மேக்ஸு போதும்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. இல்லைம்மா நான் போய் இறங்குற வரைக்குமே எனக்கு மேக்ஸே சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டா. சரி அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் எடுப்போம், எதையாவது நம்ம அரைப்போம் அப்படின்னு பார்த்தா நவாப்பழம் இருந்துச்சு. என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் நவாப்பழம். இந்த இருக்கு பாருங்க. அங்கே போயிட்டு குல்லா, ஸ்கார்ஃபு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வழியாக நாங்கள் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ட்ரெயினில் ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. ட்ரெயினில் கூட்டம் இல்லை, பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்களா, அதனால் கூட்டமே இல்லை, அந்தளவு இல்லை. நாங்கள் இருந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாரும் ஸ்டாண்டிங்கில் இல்லை, சீட்டெல்லாம் ஃபுல்லாக ஆள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கிட்டு பார்த்தா செகண்ட் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நின்றுச்சு. ஸோ அங்கேருந்து இறங்கி அப்படியே வெளியில் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ரயில்வேல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அப்படியே பை வாக்கு போயிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனோம். ஆட்டோ ஸ்டாண்டில் ஏறி உட்காந்தான். அவர் எங்களை பின்னாடி உட்கார சொல்லிட்டார். இங்கே பாருங்கள், 3 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க, என்ன ஜெயிலில் உட்கார்ந்த மாதிரி எங்களை உட்கார வச்சுட்டு லாக் பண்ணிட்டாங்க. இதுவுமே ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு பிள்ளைங்களுக்கு. எது லவ்வர்ஸ் தான் ஓடி போகிறாங்க. ஆட்டோவில் இப்படியே போயிட்டோம். நாங்கள் ரூம் போட்டு ஸ்டே பண்ணணும்னு ஐடியாவே கிடையாது. எனக்கு என்னென்னா கடற்கரையில் ஒரு நாள் ஆச்சும் ஸ்டே பண்ணணும், பீச்சில் ஸ்டே பண்ணணும். கொஞ்சம் எனக்கு ரொம்ப மென்டலி ரொம்ப எனக்கு வந்து எல்லாத்துக்குமே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. 1008 பிரச்சனை மண்டைக்குள்ளே ஓடுது. படுத்தாலே நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால் நாங்கள் ஃபைனலாக கோயிலுக்கு போயாச்சு. ஸோ அந்த டீ கடையில் தான் டீ குடித்தோம். டீயை குடிச்சிட்டு
டீ குடிச்சிட்டு சரி நேராக நாங்கள் ரூமில் எங்கேயுமே கேட்கல. ஏன்னா இவங்க சொன்னாங்க அங்கே போய் சுச்சுவேஷனை பார்த்துட்டு நம்ம ரூம் போட்டுடலான்னு சொன்னார் என் ஹஸ்பண்டு. நான் ஒரே முடிவு பீச்சில் தான் நம்ம தங்கணும் அப்படின்ட்டு. இந்த இடியாப்பக்காரரை பாருங்க, காலையிலலாம் இடியாப்பக்காரர் விற்க வந்தாருன்னா நம்ம சட்டியை தான் எடுத்துகிட்டு போவோம், ஓடி போயிடுவார். இப்போ இடியாப்பக்காரர் இங்கே நின்னாரா. நிறைய வந்து இங்கே லைன்ஸ் எல்லாமே ஒரு பில்டிங்லேயும் எல்லாமே மாற்றிட்டாங்க. முட்டை போடுற இடமா இருக்கட்டும், அன்னதான கூடமாக இருக்கட்டும், நாளிக்கிணறு எல்லாமே மாற்றிட்டாங்க. பட் இப்போ கும்பாபிஷேகன்றதுனால நிறைய சேஞ்சஸ் இருக்குது. கோயிலையே நல்லா புதுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து நேராக பாருங்கள், நைட்டு கூட கூட்டம், அவ்வளோ கூட்டம் கோயிலில், மண்டபத்தில், எல்லா இடத்துலையுமே வந்து சுற்றி கூட்டம் ஆள் இருக்க தான் செஞ்சிச்சு. சரி நேராக நம்ம வந்து கடற்கரைக்கு போயிடுவோம். என் பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, கோயில் பிரகாரம் இப்போ தானே கும்பாபிஷேகம் முடிஞ்சது. ஸோ அதனால எல்லாமே நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக இருந்துச்சு. கடல் பாரு, கடல் ஜென்ரலாகவே அங்கே அப்படி தான் இருக்கும். பட் இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுனால நல்லா இருக்குது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், நிறைய லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. டைம் என்னடா இப்போ? ஸோ நாங்கள் அப்படியே மெல்ல வந்து கோயில் என்ட்ரன்ஸில் சரி நைட்டு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எத்தனை மணி ஆனாலும் முருகரோட பக்தர்களுக்கு மட்டும் இந்த கோயிலில் வந்து கூட்டம் குறையவே குறையாது. ஸோ நம்ம இப்போ திருச்செந்தூர் வந்தாச்சு. பட் அந்த அளவு கடலில் வந்து ரொம்ப கூலிங்லாம் இல்லை. நான் ரொம்ப குளிருமோ அப்படின்ட்டு நினச்சோம். பட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காடா பயந்தோன்ற மாதிரி தோணுச்சு. நீங்களே பாருங்கள். ஏன்னா நாங்கள் போனதுக்கு நாள் தான் பௌர்ணமி. நிறைய பேர் வந்து பீச்சில் தான் தங்கி இருந்திருக்காங்க. இதெல்லாம் மண்டபம். ஸோ மண்டபத்துலலாம் எனக்கு என்னமோ விருப்பம் இல்லை. எனக்கு பீச்சில் தான் ஸ்டே பண்ணணும்னு ரொம்ப ஆசை. என் பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை. நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க. முக்கால்வாசி பேர் வந்து இங்கே பாருங்கள், நல்ல நிலா வெளிச்சத்தில் கடல் அலைய பாருங்கள். ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த நாள் வந்து நைட்டு ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்துருச்சு. இந்த பாருங்கள், இஷானி வந்து ஃபஸ்ட்டு கடையில் போய் நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு 2 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தான். ஸோ புளியோதரை எல்லாம் நைட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நானும் பாப்பாவும் சரி கொஞ்சமாக அங்கே வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி நடந்து வந்தோம். கடை எதுவும் இருக்கும்னு பார்த்தா நைட்டு எந்த கடையுமே இல்லையாம். அந்த சைடு இன்னும் கடை ஒன்றுமே போடலை அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே கடலில் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம நைட்டு வந்து பீச்சில் விளையாடாமல் எப்படி சொல்லுங்கள். பாருங்க, அந்த நிலா வெளிச்சம், கடல் அலை சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு அனுபவம் அது வந்து. இஷானி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக என் பாப்பா வந்து அங்கே பீச்சில் விளையாண்டுக்கிட்டே இருந்தாள். நானும் அவளை ஒன்றுமே சொல்லலை. சரி ஒரு நாள் தானே, பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ண விட்டுட்டேன். நான் ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு கிட்டத்தட்ட நான் ரொம்ப நேரம் நாங்களும் பேசிகிட்டே இருந்தோம். சுற்றி பக்கத்தில் உள்ளவங்க. அப்புறம் நான் போய் உட்கார்ந்த உடனே ஒரு பெரியவர் வந்தார். பெரியவர் வந்து அம்மா சாப்பாடு இருந்தால் தாம்மா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு இந்த பெட்ஷீட் எல்லாம் விரிச்சாச்சு. இங்கே சுற்றி இவ்வளோ பேர், நிறைய பேர். இந்த பாருங்கள், இப்படி தான் இங்கே வந்து ஃபேமிலிஸ் எல்லாருமே நைட்டு ஸ்டே பண்ணாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் நான் வந்து முட்டை போடுற இடத்துக்கு போனேன். இங்கே ஆக்சுவலி நான் பூமுடி எடுத்தேன். முட்டை போடுற இடத்துல சரியான கூட்டம். பட் பூமுடி எடுக்கிறது 2 நிமிஷம்தான். அதுக்கு க்யூ நிற்க வேண்டாம், டோக்கன் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பூமுடி எடுத்துகிட்டு அடுத்து குளிக்கணுமே. நைட்டு தூங்கும்போது பீச்சில் இருந்த கூட்டம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கேன், கூட்டமே இல்லை. பாதி கூட்டம் எங்கடா ஆளை காணும்னு பார்த்தா எல்லோரும் கடலில் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5:30 இருக்கும் பாருங்கள். சன்ரைஸே இல்லை. 5:30க்கு பிள்ளைங்களை எழுப்பி விட்டுட்டேன். நானும் குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை குளிப்பாட்டி நாங்கள் நேராக சரி கோயிலில் போய் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ தான் சன் ரைஸ் ஆகுது பாருங்கள். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் குளித்து ரெடியாகி அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 7:45க்கு க்யூவில் நின்னோம். நிறைய கூட்டம் அன்னைக்கு வந்து வீக்கெண்ட் இல்லையா, சாட்டர்டேனால் நிறைய கூட்டம் இருந்துச்சு. 7:45க்கு நாங்கள் உள்ளே போனோம். பட் வெளியில் வரும்போது டைம் வந்து 10:15 ஆயிடுச்சு. காலையில் அவங்கவுங்க ஸ்வீப்பர்ஸு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த மண்டபம் தான் அன்னதான மண்டபம். இது வந்து கோயிலுக்கு பின்னாடி இருந்தது இல்லையா, இப்போ அதெல்லாம் சைடில் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த பில்டிங்கில் இருக்க மாற்றிட்டாங்க. அதனால் நாங்கள் லக்கேஜ் எல்லாமே அங்கே கிளாக் ரூமில் வச்சுட்டு, இன்னொன்று என்னென்னா கிளாக் ரூமில் வந்து கம்பு பை கட்டைப்பை ரெண்டையுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்த ட்ராவல் பேக் மட்டும்தான் வாங்குகிறாங்க. அதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் கட்டைப்பையை வந்து கோயில் மண்டபத்திலே ஒரு இடத்துல வச்சு பெட்ஷீட் வச்சு மூடிட்டு போனோம். ஸோ யாரும் எதுவும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு யோசித்தோம். அப்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கோயிலில் வந்து அது எப்படி காணாமல் போகும், அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் பேக்கை வச்சுட்டு அந்த கட்டைப்பையை மட்டும் அங்கே மண்டபத்தில் வச்சுட்டு அப்புறம் பூ வாங்கினோம். அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு இந்த கிளாக் ரூமில் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு க்யூ நிற்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 இடத்துல ரெஸ்ட் எடுத்து கேட்டு லாக் பண்ணிடுறாங்க. மொத்தமாக இவ்வளோ கூட்டம் வந்த பிறகு தாங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ அதனால் இதோ பாருங்கள், இதெல்லாம் 100 ரூபாய் தரிசனம். நிறைய கூட்டம் வீக்கெண்ட்னால் நிறைய வெளியூரில் இருந்துலாம் வந்திருந்தாங்க. நாங்கள் சாமி தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு 10:15க்கு வெளியில் வந்தாச்சு. நான் எப்போதுமே திருச்செந்தூர் போகும்போது வந்து நான் அன்னதானம் மேக்ஸிமம் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டதில்லை. ரொம்ப கூட்டமாக இருக்குதே அப்படின்ட்டு போயிடுவேன். பட் இந்த டைம் எங்களுக்கு வந்து அன்னதானத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னதானம் சாப்பிட்டாச்சு, குடும்பமாக உட்காந்து நாங்கள் அன்னதானமும் சாப்பிட்டாச்சு. அன்னதானம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் தாங்க லைனில் இருந்தோம். ஃபைனலாக முருகரோட தரிசனம்